Copyright disclaimer. அதுக்காக நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா 2009 வெளியான கேஸ்டாவே ஆன் தி மூன். இந்த படத்துல நம்ம ஹீரோ ஒரு தீவுக்குள்ள மாட்டிட்டான். எங்கடா அமேசான் காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு தீவுக்குள்ள எதுவும் மாட்டிட்டானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. சிட்டிக்குள்ள ஆத்துக்கு நடுவுல இருக்கிற ஒரு சின்ன தீவுக்குள்ள மாட்டிட்டான். ரெண்டு தீவுக்குள்ள மாட்டிக்கிறதுலாம் ஒரு படமா எடுத்து வச்சிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா உண்மையாவே அப்படிப்பட்ட படத்தை தான் எடுத்திருக்காங்க. ஆனா படம் பாக்குறதுக்கு வேற லெவல் இருந்துச்சு. நிறைய இடத்துல என்னால சிரிப்பை அடக்கவே முடியல. முக்கியமா இந்த படத்தை யாரெல்லாம் பாக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த வாழ்க்கைய பிடிக்கலப்பா, வாழ்க்கைய வெறுக்குத, எனக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கு, நிறைய விஷயத்துல நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த படத்தை பாருங்க. அப்படி பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ளேயே ஒரு கான்பிடன்ட் வர வாய்ப்பு இருக்கு. இப்ப அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாமா? பட் அப்படி போறதுக்கு முன்னாடியே மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீல நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவனுக்கு ஒரு போன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசினா இது பாரு, நாங்க பேங்க்ல இருந்து கால் பண்றோம். நீங்க எங்க பேங்க்ல ஒரு 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிருந்தீங்க. அந்த கடனுக்கு நீங்க அசலும் கட்டல வட்டியும் கட்டல. அதனால வட்டிக்கு மேல வட்டி போட்டு அந்த வட்டிக்கு ஒரு குட்டி போட்டு நீங்க ஒரு 20 லட்சம் ரூபாய் பணம் கட்ட வேண்டியதா இருக்கு. எப்போ வந்து கட்டுறீங்கன்னு கேட்டா அப்படியே நம்ம ஹீரோ போனை கட் பண்ணிடுறான். பார்த்தா ஒரு பெரிய பாத்துக்கு மேல நினைக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு இருந்த வேலை போயிடுச்சு. இவனுக்குன்னு சொந்த பந்தம் சொல்லிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. இவன் வாங்கின கடன் வேற டபுள் ட்ரிபிள் ஆயிடுச்சு. அந்த கடமை இவனால கட்ட முடியல. அதனால இதுக்கு மேல இந்த உலகத்துல வந்து நம்ம என்னடா பண்ண போறோம்னு சொல்லிட்டு அந்த பாடத்துல இருந்து கீழே குதிச்சு சாகலாமேன்னு பாக்குறான். குதிச்சுதான். ஆனா பய சாகல. ஒரு ஆத்தோரமா கரவதிங்க கிடக்குறா. அதுக்கப்புறம் மயக்கத்துல இருந்து எழுந்து திரும்ப நம்ம சாகிறதுக்கு கூட அதிர்ஷ்டம் வேணும் போலன்னு சொல்லிட்டு அவனோட போன் எடுத்து பாக்குறான். போன் தண்ணியில நஞ்சு போனதுனால போன் ஆன் ஆகல. அப்ப அந்த பயணத்து தூரத்துல பத்திர ஒரு 60 மாடி கட்டடம் ஒண்ணு இருக்கும். அந்த கட்டடத்துல இருந்து நம்ம கீழே குதிச்சோம்னா கண்டிப்பா செத்துருவோம். ஏன்னா நம்ம அந்த கட்டடத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு இவன் அந்த தீவோட இன்னொரு பக்கத்துக்கு போறான். போயிட்டு பார்த்தா அவனுக்கு ஒரு ஷாக்கு. என்னன்னா வெளியில போறதுக்கு வழியே இல்ல. அந்த பக்கமும் தண்ணி தான் இருக்குது. அதனால இவனும் பதக்கமாயிட்டு அந்த தீவுல இருக்கிற எல்லா பக்கமும் ஓடி ஓடி பாக்குறான். பார்த்தா எந்த பக்கமும் தப்பிச்சு போறதுக்கான வழி இல்ல. சரி, இந்த பாலத்தோட தூண் வழியா ஏறி தப்பிச்சு போயிடலாமேன்னு பார்த்தாலும் அதுவும் முடியாது. ஏன்னா பிரம்மாண்டமான தூணா இருக்கு. அதை பிடிக்கிறதுக்கு பிடிமானம் கூட இல்ல. அதனால இங்க இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பைய குப்பையோட குப்பையா தூங்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் கடல் எப்படி இது? அப்ப ஒரு கப்பல்ல இருந்து ஹாரன் சவுண்ட் கேட்கவும் இந்த பொண்ணு அச்சு பூச்சிட்டு கப்பல் வந்துருச்சு, நம்ம தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஓடி வரான். அங்க இருக்கிற பையன்கிட்ட டே கப்பல்ல போற கபோத்தி என்னைய காப்பாத்துறான்னு கை காட்டிட்டு இருக்கான். ஆனா கப்பல்ல இருக்கிற பையன் நம்ம ஹீரோ ஏதோ ஜாலியா ஹாய் காட்டிட்டு இருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு அவனும் ஹாய் அப்படின்னு காட்டிட்டு இருக்கான். அப்ப ஹீரோவாட பாவி நான் ஹாய் காட்டலடா, தீவில மாட்டிக்கிட்டே என்னைய காப்பாத்துறான்னு கத்திக்கிட்டே இருக்கான். பட் அந்த கப்பல் கிராஸ் ஆகி அந்த பக்கம் போயிடுது. இதை பார்த்துட்டு ஹீரோ வெறுத்துட்டான். ஆனா நம்பிக்கை வரல. அதனால அங்க இருக்கிற மண்ணில ஹெல்ப் எழுதி வச்சுட்டு கேஸ்டபை பணம் மாதிரி நம்மளும் வந்து மாட்டிட்டோமோன்னு நினைச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட போன் அக்கா பிடிச்சு காய வைக்கிறான். அப்படி காய வச்சுட்டு போன் ஆன் பண்ணா போன் ஆன் ஆகுது. ஆனா போன்ல ஒரே ஒரு பாயிண்ட் பண்ணதான் சார்ஜ் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த போன் ஆஃப் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி 911க்கு கால் பண்ணி நம்ம ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு இந்த பையன் போலீஸ்க்கு கால் பண்ணி இது மாதிரி நான் ஒரு வித்தியாசமான இடத்துக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேன். ஆத்துக்கு நடுவுல ஒரு தீவுக்கு மேல ஒரு பாலன்னு பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கவா போலீஸ்காரனும் அறபோத நாயே போதைய போட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி கலாய்க்கிறியா, போனை வைடான்னு சொல்லிட்டு அந்த பையன் போனை கட் பண்ணிடுறாங்க. அப்ப கூட ஐயோ போலீஸ் நம்ப மாட்டேங்குதே, சார்ஜ் வேற கம்மியா இருக்கு, போன் ஆஃப் ஆகுதுன்னு நினைக்கிறப்போ இவனுக்கு இவன் யூஸ் பண்ற நெட்வொர்க் கம்பெனில இருந்து ஒரு பொண்ணு ஒருத்தி கால் பண்றா. பண்ணிட்டு சார் நீங்க இன்னும் ரீசார்ஜ் பண்ணாமலே வச்சிருக்கீங்க, உங்களுக்காக ஒரு சூப்பரான ஆஃபர் கொண்டு வந்துருக்கோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு பிளா பிளாப்லான்னு பேசிட்டே இருக்கு. அப்ப ஹீரோவாடி பாவி கொஞ்சமாவது கேப் போடுறீ, நான் சொல்றத கேள்வின்னு சொல்லிட்டு இது மாதிரி நான் ஒரு தீவுல வந்து மாட்டிக்கிட்டேன், ப்ளீஸ் போலீஸ்க்கு கால் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டா ஓ எங்க நெட்வொர்க் கனெக்ஷன் மூலமா தீவுல வந்து கூட உங்களால கால் பேச முடியுதான்னு சொல்லிட்டு அவரோட கம்பெனியை பத்தி அவ பெருமையா பேசிட்டு இருக்கா. இப்படி இவ பேசுறப்பே போன் ஆஃப் ஆயிடுது. அப்படியே நம்ம ஹீரோ கோவத்துல அந்த போனை கீழே தூக்கி போட்டு உடைக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு இன்னொரு ஐடியா வருது. பேசாம அந்த இடத்த விட்டு நீந்திய சிட்டிக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையலும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள வந்துட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோவுக்கு தண்ணினாவே சம பயம். ஏன்னா அவனுக்கு சுத்தமா நீச்சல் தெரியாது. அதனால செத்தா கூட தீவுல செத்தலாம், அந்த தண்ணியில விழுந்து சாக்கூடாதான்னு சொல்லிட்டு மறுபடியும் தீவுக்கே ஓடி வந்துடுறான். இப்ப இந்த பையன் தீவை விட்டு தப்பிச்சு போய் என்ன பண்ண போறான்? அந்த 60வது மாடியில இருந்து கீழே குதிச்சு எப்படியா இருந்தாலும் சாவதானே போறான். அதுக்கு பேசாம அந்த தீவுக்குள்ளே செத்தலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மரத்துல துணியை மாட்டி அப்படியே தூக்கு போட்டு செத்தலாமேன்னு பாக்குறான். ஆனா அந்த நேரம் பார்த்து பயப்புலைக்கு வயிற்ற கலக்கி விடுறது. அதனால புதிர் பக்கமா ஓடி போயிட்டு டம் விட்டு மூணு பாம்பு போட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான பூவை பாக்குறான். பார்த்துட்டு அந்த பூவை எடுத்து வாயில வச்சு உறிஞ்சிடா. அதுக்குள்ள இருந்து தேன் வருது. அப்படிப்பட்ட ஒரு தேனை நம்ம ஹீரோ வாழ்நாள சாப்பிட்டதே கிடையாது. அவ்வளவு டேஸ்ட் பண்ணி அதை சாப்பிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா சுத்தி இருக்கிறது கடல் கிடையாது, சாதாரண ஆறுதா இல்லையா. அதனால அந்த ஆத்து தண்ணியை செம டேஸ்டா இருக்கு. அந்த தண்ணியில வந்து ஃபுல்லா தண்ணியை முடக்குன்னு குச்சிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த தீவுக்குள்ள அங்கங்க சில காலன்களை பாக்குறான். பார்த்துட்டு இதை சாப்பிட்டா நம்ம செத்துருவோமோ, அட போங்கடா சாப்பிட்டு செத்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த பையன் அந்த காளான ஞம்முன்னு சாப்பிடுறான். ஆனா அந்த பையனுக்கு எதுவும் ஆகல. அதுக்கப்புறம் அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிச்சு இல்லையா. அதுக்கு முன்னாடியே நெருப்ப பத்த வைப்போம்னு சொல்லிட்டு இந்த பையன் ஒரு கட்டையை பிடிச்சி தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஆனா பல மணி நேரமா தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறான். ஆனா நெருப்பு வர மாட்டேங்குது. அந்த கடுப்புல பேட் பிளட்ஸை பிடிச்சி திட்டுறான்.
கேட்டா நீ தேய்ச்சா மட்டும் உடனே நெருப்பு ஒருத்து நான் பண்ணா ஏன்டா வர மாட்டேங்குது அந்த பல்ல பூசி திட்டுட்டு செம்ம டென்ஷனா இருக்கு. ஒரு தம்ம போட்டா தான் டென்ஷன் அடக்கும்னு சொல்லிட்டு இந்த பையன் தம்ம பத்த வைக்கிறப்பதான் தெரியுது இந்த முட்டா பாய்கிட்ட ஆல்ரெடி லைட்டர் இருக்குது. அந்த லைட்டர் விட்டு இந்த பையன் நெருப்ப பத்த வைக்கிறேன்னு எவ்வளவு சேட்டை பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஆள் எப்பேற்பட்ட ஆள் பாத்துக்கிந்த. அதுக்கப்புறம் நைட் நம்ம பையன் அப்படியே நெருப்ப பத்த வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில இந்த தீவுக்குள்ள ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் தேடி பாக்குறப்போ அவனுக்கு ஒரு உடஞ்சி போன போட் ஒண்ணு கிடைக்குது. அதை பார்த்த ஹீரோக்கு சந்தோஷம் தாங்கல. அதனால அந்த போட்டை அப்படியே இழுத்துட்டு வந்து அந்த போட்டை இவனோட வீடா மாத்திக்கிட்டான். இப்ப நாள் போக போக நம்ம ஹீரோக்கு தினமும் பசி எடுக்கும் இல்லையா, அதனால அந்த தீவுக்கு வர பறவை ஏதாவது பிடிக்காம ட்ரை பண்ணி பாக்குறான். முடியல. சரி ஆத்துக்குள்ள நிறைய மீன் இருக்குதே, அந்த மீனை குச்ச வச்சு குத்தி புட்டிலாமேன்னு சொல்லிட்டு இந்த பைய குத்துறான். ஆனா குத்துற பையன் அவனோட காலில குத்திக்கிறான். குத்துனதுல வலி தாங்க முடியல, பயங்கரமா வலிக்குது அவனுக்கு. அதுக்கப்புறம் இந்த தீவுல இருக்கிற நிறைய மரத்துல பறவைகள் எல்லாம் முட்டை போட்டு வச்சிருக்கோம். அந்த முட்டையை எடுத்துருவோம்னு சொல்லிட்டு இந்த பையன் மரத்துல ஏற ட்ரை பண்றான். ஆனா அந்த பயலுக்கு மரமும் ஏறத்தரல. பதாக்குறைக்கு காக்கா அந்த பயலோட தலையிலேயே கக்கா போயிட்டு போயிடுது. அப்ப அந்த பயலும் கருமண்டான்னு சொல்லிட்டு இவனோட தலையை ஒரு ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அந்த கெமிக்கல் தண்ணியோட கலந்து அது இருக்கிற மீன்கள் எல்லாம் செத்து மேக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து என்ன, அப்பயே நம்ம ஹீரோ அந்த மீனை தூக்குறான். அதை நெருப்புல சுட்டு செம்மையா டேஸ்ட் பண்ணி அதை சாப்பிடுறான். அதுக்கப்புறம் நைட் அப்படியே தூங்கிடுறான். அப்ப சாப்பிடுறப்போ அந்த மீனோட முள்ளெல்லாம் ஒரு தட்டுல போட்டு வச்சிருப்பான். அத ஒரு புறா சாப்பிட்டு அடுத்த நாள் காலையில அந்த புறா தட்டுக்கிட்டே செத்து கிடக்குது. பாத்தீங்க நம்ம ஹீரோவுக்கு அதிர்ஷ்டத்தை, நேத்து மீன் இன்னைக்கு புறா கறி. அந்த கறியை சுட்டு நல்லா டேஸ்ட் பண்ணி ஞம்முன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே அசத்தில அங்க இருக்கிற புல்லுல படுத்து பான தூக்குறான். எல்லாம் ராஜ வாழ்க்கை வாடுறான்ல. இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு சிட்டிக்குள்ள நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவ எப்படின்னா ஒரு மார்க்கமான ஆளுங்க. இவனோட ரூமை விட்டு வெளியில போய் 3 வருஷம் ஆகுது. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு இவளை தவிர அந்த பூமியில இருக்கிற எல்லாருமே ஏலியன்ஸ். அவங்கள்ட்ட நம்ம பேசக்கூடாது, பழகக்கூடாது, வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கா. அதனால அவளோட மொத்த ரூமே பத்தினா குப்பைக்குழி மாதிரி தான் கிடக்கும். இவளோட டெய்லி ரொட்டீன் என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில தூக்கத்துல வந்து கண்முழிப்பா, எதையாவது சாப்பிடுவா, அப்படி நின்ன இடத்துல ஒரு 2-6 ஸ்டெப் நடப்பா. அதுக்கப்புறம் அப்படியே சிஸ்டம் முன்னாடி உட்காருவா. ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வச்சிருப்பாவ. அதை வச்சே ஒரு பொண்ணோட முகத்தை மாப்பிங் பண்ணி இவளோட முகமா மாத்தி நான் எங்க போனேன் அங்க போனேன் இதை ஷாப்பிங் பண்ண அப்படின்னு இது எல்லாத்தையுமே இவ பண்ண மாதிரி போஸ்ட் போட்டுட்டு இருப்பா. இப்ப இதெல்லாம் விட நம்ம ஹீரோனுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிலாவை போட்டோ எடுக்கிறது. இவகிட்ட ஒரு பவர்ஃபுல்லான கேமரா இருக்கும். அந்த கேமரா வச்சு தினமும் நிலாவை போட்டோ எடுத்து அதை ரூம் ஃபுல்லா ஒட்டி வச்சிருப்பா. இப்படி இருக்க ஒரு நாள் இந்த சிட்டிக்குள்ள ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதுல வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு சிட்டிக்குள்ள இருக்கிற கார் வேன் மனுஷன் யாருமே அசையக்கூடாது. எல்லாரும் அவங்களோட இடத்துல அசையாம அப்படியே நிலைங்கன்னு சொல்லவோ எல்லாரும் அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. அத நம்ம ஹீரோயின் கேமரா வழியா போட்டோ எடுத்துட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ இருக்கிற தீவுல யாரோ ஹெல்ப் பண்ண எழுதி வச்சிருக்கத பாத்துட்டு அந்த தீவுக்குள்ள யாராவது இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு தேடி பாக்குறப்போ ஸ்டார்டிங் சீல நம்ம ஹீரோ தூக்கு போடலாமேன்னு பார்த்தா இல்லையா, அது அப்பவே நம்ம ஹீரோயின் பாத்திருக்கா. பட் நம்ம ஹீரோ பார்த்து இவ ஒரு ஏலியன் நினைச்சுக்கிட்டு பயந்து போய் அவளோட கப்போல்ல படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கா. அதே மாதிரி முன்னாடி ஒரு சீல நம்ம ஹீரோ பேண்ட் எல்லாம் ஊத்திட்டு டேய் பார்விடான்னு காட்டிட்டு இருந்திருப்பான். அதே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு என்னது இந்த ஏலியன் ரொம்ப சேட்ட புச்ச ஏலியனா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த கப்பலை கண்டுபிடிச்சு கஷ்டப்பட்டு எழுதிட்டு போயிட்டு இருப்பா இல்லையா, அதை ஹீரோயின் பார்த்து பாவப்பட்டு அவனோட வேலை கேமராக்கு முன்னாடி காமிச்சு நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றா. இப்ப கட் பண்ணா பிரசன்டா நம்ம ஹீரோக்கு இந்த தீவனா ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அதனால தரையில ஹெல்ப்னு எழுதி வச்சிருந்தா இல்லையா, அதை அழிச்சிட்டு ஹலோன்னு எழுதி வைக்கிறா. அதனால ஜாலியா விளையாடிட்டு இருப்பான். அப்ப ஸ்டார்டிங் சீல ஒரு கப்பல் அவனை கிராஸ் பண்ணி போச்சு இல்லையா, அதே கப்பல் மறுபடியும் அவனை கிராஸ் பண்ணி போகுது. நினைச்ச அவன் கூப்பிட்டு தப்பிச்சு போயிடலாம். ஆனா ஹீரோக்கு தப்பிச்சு போறதுல விருப்பம் இல்ல. அதனால ஒரு மரத்துக்கு பின்னாடி போயிட்டு ஒளிறப்போ இவனோட கால் அடியில ஒரு நூடுல்ஸ் பாக்கெட் இருக்கத பாக்குறான். அதை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு அப்படியே எச்சு ஓடுது. பட் அந்த பாக்கெட்டை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள நூடுல்ஸ் இல்ல, வெறும் சீசனிங் மட்டும் தான் இருக்கு. ஆனா எப்ப நம்ம ஹீரோ அந்த நூடுல்ஸ் பாக்கெட்டை பார்த்தானோ அப்ப இருந்தே அவனுக்கு அந்த நூடுல்ஸ் அனுப்பாவே இருக்கு. ஏன் தூங்குறப்ப கூட அந்த நூடுல்ஸ் பத்தின கனவு மட்டும் தான் திரும்ப வந்துட்டு இருக்கு. அதனால ஹீரோவை விடக்கூடாது, அந்த நூடுல்ஸை நம்ம சாப்பிட்டே ஆகணும், அந்த நூடுல்ஸை நம்மளே ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு இவன் கிட்ட இருக்கிற திங்ஸ் சாப்பிட பொருள் எல்லாத்தையும் வச்சு அந்த நூடுல்ஸை செய்ய முயற்சி பண்றான். பட் அவனால அதை செய்ய முடியல. அப்ப நம்ம ஹீரோ நினைச்சு பாக்குறான், சின்ன வயசுல அவனோட அம்மா பத்தினா நூடுல்ஸை சாப்பிடான்னு அவனுக்கு சாப்பிட கூட்டிருப்பாங்க. ஆனா அந்த பையன் டிவியை பார்த்துக்கிட்டே சாப்பிடாம இருப்பான். அதை நினைச்சு பார்த்துட்டு ஆனா முட்டா பையலே அன்னைக்கு அம்மா நூடுல்ஸ் கொடுத்தாங்கல்ல அதை சாப்பிட்டுக்க வேண்டியதுனே அப்படின்னு இவனே பிடிச்சி திட்டிக்கிறான். இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. ஆனா நம்ம ஹீரோக்கு அந்த நூடுல்ஸ் மேல இருக்கிற அந்த மோகம் போகல. அப்ப அவனோட கபாலத்துல திடீர்னு ஒரு ஐடியா வருது. என்னன்னா இவன் ஒரு கப்பலை இழுத்துட்டு வந்திருப்பா இல்லையா, அந்த கப்பல் மேல நிறைய பறவைகள் எல்லாம் கக்கா போய் வச்சிருக்கோம். அந்த கக்கால ஏதாவது தானியம் இருக்கும், கண்டிப்பா ஏதாவது ஒரு விதை இருக்கும். அந்த விதையை விதைச்சு விவசாயம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அந்த நூடுல்ஸை செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு இவன் அந்த போட்ல இருக்கிற கக்காவை சுரண்ட ஆரம்பிக்கிறான். பாக்குறதுக்கு கன்றாவியா இருக்குதுல. அதுக்கப்புறம் அந்த தீவுல புழுவெல்லாம் எங்க அதிகமா இருக்குமோ அந்த இடமா பார்த்து அந்த இடத்தை தோண்டி இந்த விதையெல்லாம் போட ஆரம்பிக்கிறான். பட் விதைய போட்டாச்சு, தண்ணி கூட இருக்கு, ஆனா உரம் வேணும் இல்லையா, அந்த உரத்துக்கு இந்த பையன் இவனோட கக்காவையை யூஸ் பண்றான். அதுலயும் பாருங்க இந்த பையன் சரியா சாப்பிடாதனால கக்கா கூட பெருசாவது வர மாட்டேங்குது. அழகா கக்காவை எடுத்துட்டு வந்து இந்த தோட்டத்தில் போடுறான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாறை ஒண்ணு இருக்கும். அந்த பாறையை தள்ளி எடுத்துக்கிறப்போ இவனுக்கு பயங்கரமா வேர்த்திருக்கும். அந்த வேர்வை தெரியாதனமா அவனோட நாக்குல பட இவ்வளவு நாள் இந்த தீவுல இருக்கா இல்லையா, அதனால அவனுக்கு இந்த உப்பு அப்படிங்கிற அந்த சுவையே இல்லாம இருந்திருப்பான். இப்ப அவரோட உடம்புல அந்த வியர்வையில உப்புன்றத சுவை இருக்குமோ அதை நக்கி டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
அதுக்கப்புறம் இவன் போட்ட விதைய எந்த பறவையும் வந்து சாப்பிடக்கூடாது இல்லையா, அதனால இவன் போட்டிருந்த அந்த கோட் சூட் எல்லாத்தையும் கட்டி அதை ஒரு சோளக்குள்ள பொம்மையை ரெடி பண்ணி அந்த தோட்டத்துக்கு நடுவில் வைக்கிறான். இதெல்லாம் நம்ம ஹீரோ எதுக்காக பண்றான், எப்படியாவது அந்த நூடுல்ஸை இவனே செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கிறான். அதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்படுறான். பட் நம்ம ஹீரோ என்னென்னலாம் பண்றானோ இது எல்லாத்தையுமே 2 மாசமா நம்ம ஹீரோயின் பார்த்துட்டே தான் இருக்கா. அந்த அவன் பண்ற விஷயம் எல்லாத்தையுமே போட்டோவாவே எடுத்து வச்சுட்டு இருப்பா. அது மட்டும் இல்ல நம்ம ஹீரோ அந்த நூடுல்ஸ் செய்யறதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படிங்கிற விஷயமும் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. அண்ட் பர்சனலாவே நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ பண்ற அந்த சேட்டை எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் கூட பேசணும்னு நினைக்கிறா. அதனால ஒரு சீட்ல என்னத்தை எழுதி அதை ஒரு பாட்டிலுக்குள்ள போட்டு இவ ஏதோ ஸ்பேஸ் சூட்லாம் போட்டுட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில வரா. அப்படியே நம்ம ஹீரோ மாட்டிட்டு இருக்காளியா அந்த தீவு, அந்த தீவுக்கு மேல இருக்கிற பாலத்துக்கு மேல போயிட்டு இவ கையில வச்சிருக்கிற பாட்டில கீழே தூக்கி போடுறா. அப்படி போட்டுட்டு அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ அந்த பாட்டில எடுத்துட்டானா நமக்கு ஏதாவது ரிப்ளை கொடுப்பாரான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேமரா வழியா பாத்துட்டே இருப்பா. ஆனா நம்ம ஹீரோ இன்னும் அந்த பாட்டில பார்க்கவே இல்லை. இப்ப கட் பண்ணா இன்னும் சில நாட்கள் போகுது. நம்ம ஹீரோ முழு காட்டு வசையவே மாறிட்டான். பழக்கம் போல சமைக்கிறான், சாப்பிடுறான். அதுக்கப்புறம் அப்படியே அவனோட தோட்டத்துக்கு போறான். அப்ப அவனுக்கு வேர்க்குள்ளியா அந்த வேர்வை தண்ணி எல்லாத்தையுமே ஒரு சின்ன பாட்டில பிடிச்சு வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஏதாவது செடி முளைச்சிருக்குதான்னு பாக்குறப்போ ஒரு சின்னோண்டு செடி தான் முளைச்சிருக்கு. அது என்ன செடின்னு கூட தெரியல. அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள போயிட்டு அங்க ஏதாவது கிடைக்குதான் தேடி பாக்குறப்போ நம்ம ஹீரோயின் முன்னாடி சீல தூக்கி போட்டாலே ஒரு பாட்டில், அந்த பாட்டில் கிடக்குது. அதுக்குள்ள இருக்கிற சீட்டை பிடிச்சு பார்த்தா அதுல ஹலோன்னு போட்டிருக்கு. இதை பார்த்த நம்ம ஹீரோக்கு செம்ம சந்தோஷமாயிடுது. அப்ப நம்ம பண்ற எல்லா விஷயத்தையுமே யாரோ ஒரு ஆள் பாத்துட்டு இருக்காங்க. அவங்க நம்ம கூட பேசுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இவங்க கொஞ்சம் டீசென்டா இருக்கலாமேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஃபேன்ட்ட கட்டி போட்டுக்கிறா. அதுக்கப்புறம் தரையில நீங்க எப்படி இருக்கீங்கன்னு எழுதி வச்சுட்டு நம்ம ஹீரோ கை காட்டிட்டு இருக்கான். அதை போட்டோவை எடுத்து வச்சுட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு பாட்டில என்னத்தையும் எழுதி போட்டு அந்த தீவுக்குள்ள தூக்கி போடுறா. இந்த டைம் மறுபடியும் நம்ம ஹீரோ அந்த சீட்டை பிரிச்சு பார்த்தா அதுல நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோவோ நான் நல்லா இருக்கேன் நன்றின்னு சொல்லிட்டு இவன் பதிலுக்கு எழுதவோ அதை ஹீரோயின் பார்த்து சந்தோஷப்படுறா. இப்படியே இன்னும் சில நாட்கள் போயிட்டு இருக்கு. இப்படி இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோ எப்பவும் போல அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்கிறப்போ இந்த சோழக்குள்ள பொம்மை பத்தின ஒரு பக்கமா திரும்பி நிற்கும். என்னடா அது திரும்பி நிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பையன் அட்ஜஸ்ட் பண்ணா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சோழ செடி வளர்ந்துருக்கு. அதை பார்த்த நம்ம ஹீரோக்கு சந்தோஷத்தை பாருங்க. அந்த சந்தோஷத்தை விவரிக்க வார்த்தை இல்ல. ஏன்னா அந்த ஒரே ஒரு செடியை வளர்க்கறதுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்ட அப்படிங்கிற விஷயத்த நம்மளே பார்த்தோம் இல்லையா. அவன் பட்ட கஷ்டத்துக்கு இப்ப அவனுக்கு பலன் கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம ஹீரோனுக்கும் நல்லா தெரியும் நம்ம ஹீரோ அந்த நூடுல்ஸ்க்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறான். அதை சாப்பிடணும்னு நினைக்கிறான். பேசாம நம்மளே அவனுக்கு உதவி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஃபுட் டெலிவரி பாய்க்கு கால் பண்ணி இது மாதிரி ஆட்டுக்கு நடுவுல ஒரு தீவு இருக்கு, அந்த தீவுல நான் சொல்ற நூடுல்ஸை கொடுன்னு சொல்லவோ இந்த பையலும் போட்லாம் எடுத்துக்கிட்டு அந்த தீவுக்கு போறான். அப்படி போனா நம்ம ஹீரோ அந்த பைய கூட பேசக்கூட மாட்டான். ஒரு பக்கமா திரும்பி உட்காந்துக்கிறான். அப்ப அந்த பையலையோ என்ன பார்த்து இதுக்கு பயப்படுற, ஒரு பொண்ணு தாயா உனக்கு நூடுல்ஸை டெலிவரி பண்ண சொன்னிச்சு, அதான் கொண்டு வந்துருக்கேன்னு சொல்லிட்டு இவன் எல்லா வெரைட்டி நூடுல்ஸையும் அப்படியே வரிசையா வைக்கிறான். அதை பார்த்த நம்ம ஹீரோக்கு அப்படியே எச்சு ஊறுது. அப்ப அந்த பையக்கிட்ட நீ அந்த பொண்ணோட முகத்தை பார்த்தியான்னு கேட்டா நான் இங்கேயே அந்த பொண்ணோட முகத்தை பார்த்தேன், அவ காசை டோரோட கேப்ல தான் கொடுத்தான்னு சொல்லவோ நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம ஹீரோ ஆசை தீர அந்த நூடுல்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட போறோம் அப்படின்னு. ஆனா அதான் கிடையாது. அந்த நூடுல்ஸ் மொத்தத்தையும் மறுபடியும் அவங்ககிட்ட கொடுத்து இது எதுவுமே எனக்கு வேண்டாம், இது எல்லாத்தையுமே கொண்டு போய் மறுபடியும் அந்த பொண்ணுகிட்டே கொடுறான்னு சொல்லவோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு செம்ம ஷாக்கு. என்னடா அது அவனுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டை தானே அவனுக்கு சாப்பிட கொடுத்தோம், ஆனா அதே அந்த பையன் வேணான்னு சொல்றான்னு ஃபீல் பண்றா. அப்ப அந்த டெலிவரி பையன் தலையில்றான்னு சொல்லிட்டு கொண்டு போன சாப்பாடு எல்லாத்தையுமே மறுபடியும் ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டு ஹீரோயினோட வீட்டு கதவை தட்டா. ஹீரோயின் கதை ஓபன் பண்ண மாட்டா. அப்ப உடனே இந்த சாப்பாடை நீ சாப்பிடாத கொத்தி எறி, அதை பத்தி எனக்கு எந்த கவனையும் கிடையாது, நான் அங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு இந்த பையன் கிளம்புறப்போ நம்ம ஹீரோயின் லைட்டா கதை ஓபன் பண்ணி அவன் அவன்கிட்ட என்ன சொன்னா, ஏன் அதை சாப்பிடலன்னு கேட்டா அவர் என்கிட்ட நம்பிக்கை என்ன சொன்னாரு, அவருக்கு அவரே கஷ்டப்பட்டு எப்படியாவது அந்த நூடுல்ஸை செஞ்சு அவரே சாப்பிடணும்னு நினைக்கிறாரு, அந்த நீங்க கொடுத்ததை வேணான்னு சொல்லிட்டாருன்னு சொல்லவோ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. அதனால அவளோட அம்மா கிட்ட நான் சோள செடி வளர்க்க போறேமா, சோ எனக்கு இந்த தொட்டி சோள விதை இதெல்லாம் வேணும், எனக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்கன்னு சொல்லவோ அம்மாவுக்கு செம்ம சந்தோஷம். ஏன்னா அந்த முழு விஷயத்துல இப்பதான் அந்த அம்மா அவங்களோட பொண்ணோட முகத்தையே பாக்குறாங்க போல. அதனால சந்தோஷத்துல நான் கண்டிப்பா வாங்கிட்டு வந்து தரமான்னு சொல்லிட்டு அம்மா அங்க இடத்துக்கு கிளப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோவை கஷ்டப்படுத்திருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேப்பர்ல சாரின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு எழுதி அனுப்புறா. அதை நம்ம பையலும் படிக்கிறான். அதுக்கப்புறம் மண்ணில என்னத்தையும் வரைஞ்சு வச்சுட்டு ஜாலியா தரையில நீச்சல் அடிச்சிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இப்படி இருக்க நம்ம ஹீரோ இத்தனை மாசமா கஷ்டப்பட்டா இல்லையா, அந்த ஒரு நாள் வருது. அதனால அவன் விளைய வச்ச அந்த சோளத்துல இருக்கிற தானியத்துல எடுத்து அதை பொடி பண்ணி மாவா பசஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த மாவை தட்டையா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி அதை கோடு கோடா நூடுல்ஸ் மாதிரி கிழிச்சுக்கிறான். அப்படி கிழிச்ச மாவை தண்ணியில போட்டு நல்லா வேக வச்சு நூடுல்ஸ் சாசி விளைய வச்ச காய்கறி அண்ட் கடைசியா இத்தனை மாசமா பத்திரமா அவன் பாதுகாத்து வச்சிருந்தாலே ஒரு சீசனிங், அந்த சீசனிங்கையும் போட்டு நல்லா கலக்குறான். அப்படி கலந்த நூடுல்ஸ் அப்படியே நம்ம ஹீரோ வாயில வச்சு சாப்பிடுறப்போ என்ன டேஸ்ட், ஏன் பாக்குற நமக்கே எச்சூரும்.
அதே மாதிரி நம்ம ஹீரோவா அதை சாப்பிடறப்போ சந்தோஷம் தாங்க முடியாம அப்படியே அழுதுகிட்டே தான் சாப்பிடறான். இதை நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு போட்டோ எடுத்து வச்சுக்கிறா. அதே மாதிரி நம்ம ஹீரோ ஒரு பெரிய விஷயத்த சாதிச்சிருக்கா இல்லையா, அதனால வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு பாட்டில தூக்கி போடுறா. அதை நம்ம ஹீரோவும் எப்பவும் போல பிரிச்சு படிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட மனசுக்குள்ள நம்ம ஹீரோயின் யாரு யாரு அப்படிங்கிற அந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா. அந்த குழப்பத்துல ஒரு பண்ணாத போன் ஒண்ணு இருக்கு வாங்கிட்ட. அந்த போன் எடுத்து இவனே நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுற மாதிரி தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாக்குற மாதிரி நீங்க யாரு அப்படிங்கிற மாதிரி தரையில எழுதி வைக்கிறான். அதை நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு தான் யாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே டீட்டெயிலா எழுதி இவ போட்டோவை அட்டாச் பண்ணி அதை ஒரு பாட்டில் சொருகி அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட தூக்கி போடலாமே பாக்குறா. பட் இவளால முடியல. இவளோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு தயக்கம். அதனால அந்த பாட்டில தூக்கி போடாமலே திரும்பி வந்துடுறா. அண்ட் கொஞ்ச நாளைக்கு ஜன்னல் வழியா நம்ம ஹீரோ என்ன பண்றா அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்காம விட்டுறா. ஆனா நம்ம ஹீரோ பிக்கிறே அதே நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து ஏதாவது லெட்டர் வருமான்னு சொல்லிட்டு கார்டு ஃபுல்லா தேடி பாக்குறான். ஆனா அவனுக்கு எந்த லெட்டரும் வரல. இப்படி இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோயின் இந்த ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வச்சிருந்தா இல்லையா, அந்த விஷயம் அவளோட ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால கேவலமா கமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது மாதிரி ஏன் இந்த பொழப்பு பழக்கிற, இந்த பொழப்பு பழக்கிறதுக்கு நீ தூக்குல தொங்க எல்லாம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிருக்கவோ நம்ம ஹீரோயினுக்கு வேதனை தாங்கல. அழுதுகிட்டே தான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அவளோட கபோர்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறப்போ வெளியில மழையும் புயலும் சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்கு. ஐயோ அப்ப நம்ம ஹீரோக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா அவன் கஷ்டப்பட்டு வளர்த்தாலே அந்த செடி, அந்த செடிகளை காப்பாற்ற முயற்சி பண்றா. பட் எல்லா செடிகளும் தண்ணியில் அடிச்சிட்டு போயிருது. அந்த ஸ்டார்டிங் சீன்ல இருந்து உழைஞ்சு போன கப்பல் ஒன்னு அவனோட வீடு மாதிரி வச்சுட்டு இருந்திருப்பா இல்லையா, அந்த கப்பலும் தண்ணியில போறத பார்த்துட்டு இவனும் அந்த கப்பலை எவ்வளவு டைட்டா இழுத்து பிடிச்சி பாக்குறான். பட் அவனால முடியல. அந்த கப்பல் தண்ணியிலே போயிடுச்சு. இப்ப கட் பண்ண அடுத்த காலையில விடியுது. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் எழுது அப்படியே பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான். அப்ப நம்ம ஹீரோயினும் தூங்கி எழுந்து நம்ம ஹீரோ என்ன ஆனான்னு சொல்லிட்டு அப்படியே கேமரா வழியா பார்த்தா அந்த பையன் நம்ம ஹீரோயினை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டி தரையில எழுதி வச்சிருக்கான். அப்ப என்னடான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி மிலிட்டரி வந்து நிக்குது. எப்படின்னா இந்த புயல் அடிச்சது இல்லையா, அதனால அந்த தீவை கிளீன் பண்றதுக்காக வந்திருப்பாங்க போல இருக்கு. அப்ப அவங்கள பார்த்து நம்ம ஹீரோ திருச்சி ஓட ஆரம்பிச்சாரான். அப்ப இவ ஓடுறத பார்த்துட்டு மத்தவங்க எந்த பையில பிடிக்கலாமே ட்ரை பண்ணா நம்ம ஹீரோ ஓவரா துள்ளிக்கிட்டு இருப்பான். அப்போ ஒரு மிலிட்டரிக்கார பட்டாலும் நம்ம ஹீரோவோட மூஞ்சிலே ஒரு அடிச்சதுல நம்ம ஹீரோ மாட்டியாயிரான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டே தான் இருப்பா. அப்ப ஹீரோ இந்த மாட்டிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு மிலிட்டரியில அந்த பையில ரெஸ்கியூ பண்ணி கூட்டு போறப்போ அப்படியே நம்ம ஹீரோ திரும்பி யாரையோ பாக்குறான். அது நம்ம ஹீரோயின் தான். அப்ப நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பார்த்துட்டு இத்தனை வருஷங்களா அந்த ரூம்ல அடைஞ்சு கிடத்தா இல்லையா, அவ அது எல்லாத்தையுமே உடச்சு தள்ளிட்டு நம்ம ஹீரோக்காக அவனோட ரூமை விட்டு வெளியில ஓடி வரா. அப்ப அந்த பக்கம் நம்ம ஹீரோ பத்தினா அப்படியே சிட்டிக்கு வந்துட்டான். அங்குள்ள பஸ் டிரைவர் கிட்ட இது 63வது மாடி இருக்கிற அந்த பில்டிங்க்கு போகுமான்னு கேட்டா போகுயா ஏறன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவை ஏற்கிறா. அப்ப பஸ்ஸுக்கு பின்னாடி தான் நம்ம ஹீரோயினை ஓடி வித்துட்டு இருப்பா. ஆனா பஸ் ரொம்ப ஸ்பீடா போறதுனால நம்ம ஹீரோயினால அந்த பஸ்ஸை பிடிக்க முடியல. இதனால நம்ம ஹீரோவை ஹீரோயினும் பிரிச்சுட்டாங்க. கண்டிப்பா நம்ம ஹீரோவும் மாறி எழுதி கீழே குச்சி சாக போறா நினைக்கிறப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட், எமர்ஜென்சி, எந்த வாகனத்தையும் நகர்த்தக்கூடாது, கொஞ்ச நேரத்துக்கு அசையாம அப்படி நில்லுங்கன்னு சொல்லுவோம். மொத்த வெஹிக்கிள்ஸும் அப்படியே நிக்குது. இதனால நம்ம ஹீரோயினை ஓடி வந்து நம்ம ஹீரோ போயிட்டு இருந்தா அந்த பஸ்ல வந்து ஏறிக்கிறா. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் யார் அப்படிங்கிற விஷயம் கூட தெரியல. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ யார் அப்படிங்கிற விஷயம் தெரியும் இல்லையா, அத நம்ம ஹீரோ பார்த்து புரிஞ்சுக்கிறான். அப்படியே ஆனந்த கண்ணீரோட நம்ம ஹீரோயினை பார்த்தாளுங்க. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அந்த கடைசியா நம்ம ஹீரோவனோட உழைஞ்சு போன படகை தவற விட்டுப்பா இல்லையா, அந்த படகு இப்ப கடலுக்குள்ள போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சு அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம அந்த வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருங்க. அப்படியே முடிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.